மதிய வேளை முழுவதும் தாமரையின் பிம்பமே அவன் கண்கள் முன்னால் எழலாடியது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக மாலையில் அலுவலக பணிகளை முடித்துக் கொண்டு கார்த்திக்கும் ஆகாஷும் வீட்டிற்கு திரும்பினர். வீட்டில் சிறிது நேரம் அமர்ந்து பேசிவிட்டு கார்த்திக் ரம்யாவையும் குழந்தைகளையும் அழைத்து வர புறப்பட்டு சென்றான். தாமரை ரம்யாவின் வரவுக்காகவும் அந்த குட்டி பசங்களின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்து கொண்டிருந்தாள். அன்று இரவு ஆகாஷ் வழக்கம் போல தாமரையை உறங்க விடாமல் காதலால் அவளை வளைத்து கூடலில் திக்குமுக்காட வைத்தான். அடுத்த நாள் காலை ஆகாஷ் அலுவலகத்திற்கு கிளம்பும் போது தாமரையை தன் அருகில் எடுத்து, தாமரை, இன்னைக்கு ஈவினிங்குள்ள அண்ணியும் குழந்தைங்களும் வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு என்று சொன்னான். தாமரை ஆர்வத்துடன் கண்களை விரித்து, சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் ஆகாஷ்? அதை இப்பவே சொல்லுங்களேன் பிளீஸ் என்று கெஞ்சினாள். ஆகாஷ் அவளை பார்த்து ஒரு கள்ள சிரிப்பு சிரித்து விட்டு, அதெல்லாம் முடியாது தாமரை, இப்போ நான் சொல்ல மாட்டேன். எதா இருந்தாலும் உனக்கு நைட்டு தான் சொல்லுவேன், சரியா என்று கூறிவிட்டு அவள் முறைத்து கொண்டு நிற்பதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் அவள் கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றான். மாலையில் ஆகாஷ் சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்துவிட்டான். அவன் வந்த சிறிது நேரத்திலேயே கார்த்திக், ரம்யா மற்றும் குழந்தைகளுடன் காரில் வந்து இறங்கினார்கள். தாமரை வேகமாக ஓடிச் சென்று ரம்யாவை அணைத்துக் கொண்டவள், அக்கா எப்படி இருக்கீங்க? ரம்யாவோ, நான் நல்லா இருக்கேன் தாமரை, நீ எப்படி இருக்க? அப்புறம் இப்போ உனக்கும் ஆகாஷ்க்கும் நடுவுல இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு சமாதானம் ஆயிட்டீங்களா என்று ஆர்வமாக கேட்டாள். தாமரை புன்னகையுடன், ஆமாக்கா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சமாதானமும் ஆயாச்சு என்று கூறியவள், என் குட்டிமாவ என்கிட்ட கொடுங்க என்று குழந்தையை ஆசையாக தன் கையில் வாங்கி கொண்டாள். ஆனால் அவளது அண்ணன்கள் இருவரும் தாமரையை ஏதோ அந்நியமாக பார்ப்பது போல முறைத்து கொண்டே நின்றிருந்தனர். தாமரை குழப்பத்துடன், எதுக்குடா குட்டி பசங்களா இப்போ என்ன பார்த்து இப்படி முறைக்கிறீங்க என்று கேட்டாள். அதற்கு அவர்கள், போங்க சித்தி, நீங்க ரொம்ப மோசம். இத்தனை நாள்ல ஒரு போன் பண்ணி கூட எங்ககிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல. உங்களுக்கு கொஞ்சம் கூட எங்க மேல அக்கறையே இல்லை என்று கோபமாக உள்ளே சென்று விட்டனர். இதை கேட்ட தாமரைக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ரம்யா அவளை சமாதானப்படுத்தும் நோக்கில், சரி விடு தாமரை, அவங்க சின்ன பசங்க தானே, சொன்னா புரிஞ்சுப்பாங்க, அத நினைச்செல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா என்றாள். சரிங்கக்கா, ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க, ஏன் வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க என்று அனைவரையும் உள்ளே அழைத்து சென்றாள். அதே நேரம் ஆகாஷும் கார்த்தியின் கைகளை பிடித்துக் கொண்டு குடும்ப விவகாரங்கள் குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். உள்ளே ஓடிய குழந்தைகள் நேராக தன் தாத்தாவின் மடியில் ஏறி அமர்ந்து கொண்டு, தாத்தா நாங்க வந்துட்டோம், எங்களை நீங்க ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? ஆனா நாங்க உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம் தாத்தா என்று கொஞ்சினர். தாத்தாவும் மகிழ்ந்து, ஆமாண்ட செல்லக்குட்டி, என் பேர பசங்க இல்லாம எனக்கு எவ்வளவு போர் அடிச்சது தெரியுமா? இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவர்களை அணைத்து கொண்டார். அதே நேரம் அனைவரும் உள்ளே வர தாத்தா கார்த்திகை பார்த்து, கார்த்திக், இதுக்கு மேல நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க, சரியா? பசங்களையும் நாளைக்கு இங்க இருக்கிற ஸ்கூல்ல சேர்க்க ஏற்பாடு பண்ண ஆகாஷ் என்று உத்தரவிட்டார். ஆகாஷும் உடனே, சரிங்க தாத்தா, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம் என்று கூறினான். பிறகு கார்த்திகை பார்த்து, அண்ணா உங்களுக்கு ஓகே தானே என்று கேட்க கார்த்திக்கும், எனக்கும் ஓகே தாண்டா என்று சம்மதித்தான். அன்று அந்த நாள் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகவே கழிந்தது. ஆனால் இரவு தாமரையின் அறைக்கு வந்த கார்த்திகின் பசங்க இருவரும் அவளிடம் கதைகள் கேட்க தொடங்கிவிட்டனர். இதனால் ஆகாஷின் நிலைமைதான் பெரும்பாடாக போய்விட்டது. தன் மனைவியுடன் இன்று இரவு கூடலில் ஈடுபட முடியாது என்று தெரிந்தவன் சோகத்துடன் அவளை பாவமாக பார்த்து கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் குப்புறப்படுத்து கிடந்தான். பசங்க 2 பேரும் தாமரையின் படுக்கையில் ஒருத்தன் தலைக்கு ஒரு பக்கமாக இடம் பிடித்து கொண்டு, சித்தி, அந்த பேய் கதைய மிச்சம் இருக்குது இல்ல, அதை சொல்லுங்க என்று அடம் பிடிக்க தாமரை ஒரு தேவதை போல அவர்களுக்கு கதை சொல்லி கொண்டிருந்தாள். ஆனால் ஆகாஷின் நிலைமைதான் கொடுமை. தன் மனைவி பக்கத்தில் மல்லிகை பூ மனம் வீசி கிடக்க இடையில் இருந்த 2 குட்டி தடைகள் குறுக்கே படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து ஆகாஷுக்கு உள்ளுக்குள் எரிச்சல் புகைந்தது.
ஒரு கட்டத்தில் அவனுக்கு தன் மனைவி மேல் ஒரு சின்ன பொறாமை கூட வந்தது. என்னடி இவங்க மேல காட்டுற பாசத்துல என்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிற என்று அவன் கண்கள் ஏக்கத்துடன் தாமரையையே முறைத்தது. தாமரை பசங்களுக்கு கதை சொல்லும் போதே சோஃபாவில் குப்புறப்படுத்திக் கொண்டு அம்மாடியோ என்று பெருமூச்சு விடும் ஆகாஷை பார்த்து சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். அவளுக்கு தெரியும் அவன் இப்பொழுது என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்று. அவளுக்கு அவனை பார்க்க பாவமாகவும் இருந்தது. அதே சமயம் அந்த சோஃபாவிலேயே அவன் சுருண்டு படுத்திருப்பதை பார்க்க வேடிக்கையாகவும் இருந்தது. ஆகாஷ் ஒரு கட்டத்தில் மெதுவாக எழுந்திருந்து, என்னப்பா இவங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலையா? நாளைக்கு ஸ்கூலுக்கு வேற போகணும் இல்ல, படுங்கடா சீக்கிரம் என்று பசங்களிடம் உரைத்தான். அதற்கு அந்த மூத்த பையன், நாங்க தூங்க மாட்டோம் சித்தப்பா, சித்தி கதையில வர்ற பேய்கிட்ட இருந்து இன்னைக்கு நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்று பிடிவாதம் பிடித்தான். ஆகாஷ் தலையில் கை வைத்து கொண்டு, இந்த கதையால நான் தான் இப்போ பேய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன், போங்கடா போய் தூங்குங்க என்று புலம்பினான். கடைசியில் பசங்கள் 2 பேரும் கதையை கேட்டுக்கொண்டே தாமரையின் கையை பிடித்து கொண்டு அந்த மெத்தையிலேயே ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கிவிட்டார்கள். தாமரை மெல்ல மெத்தையில் இருந்து எழுந்து வந்து சோஃபாவில் முகம் புதைத்து ஆக்ரோஷமாக படுத்து கிடக்கும் ஆகாஷின் முதுகில் தட்டினாள். ஏங்க என்ன இது, அங்க மெத்த காலியா இருக்கு, இங்க ஏன் இப்படி சுருண்டு கிடக்குறீங்க என்று கிண்டலாக கேட்டாள். ஆகாஷ் சட்டென்று திரும்பி அவளை ஒரு விதமான பேய்கண்ணால் பார்த்துவிட்டு, எல்லாம் அந்த பசங்க பண்ண வேலையினாலதான். நான் இன்னைக்கு உன்னை என்ன பாடுபடுத்தலாம்னு நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா நீ என்னமோ அவங்களுக்கு பேய் கதையை சொல்லிக்கிட்டு என்ன தூங்க விடாம பேயாட்ட ஆட வச்சிட்ட. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நாளைக்கு அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம்தான் உன்கிட்ட கணக்கு கேட்பேன் என்று பல்லை கடித்து கொண்டு சொன்னான். தாமரையும் சிரித்துக்கொண்டே, சரி சரி கோவப்படாதீங்க, இப்போ அங்க வந்து படுத்துக்கோங்க, பசங்க தான் தூங்கிட்டாங்களே, இனி யாரும் உங்க தொந்தரவுக்கு வரப்போகிறது இல்ல, பயப்படாதீங்க என்று அவனை அழைத்தாள். உடனே ஆகாஷ் சந்தோஷத்தில் ஒரு குதி குதித்து மெத்தையில் வந்து விழுந்தான். ஆனால் படுத்ததும் அந்த பசங்களின் கால்கள் அவன் முகத்தில் பட, ஐயோ இது என்னடா எனக்கு வந்த சோதனை என்று ரூமை விட்டு வெளியேறியவன் ஹால் சோஃபாவில் சென்று விழுந்தான். அந்த இரவு முழுவதும் ஆகாஷின் அந்த பரிதாபமான ஓட்டம் அவர்கள் இருவருக்குள்ளும் பெரிய நகைச்சுவையாக போய் முடிந்தது. மறுநாள் காலை தாத்தா ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருக்கும் போது ஆகாஷ் கண்களை கசக்கிக் கொண்டு சோஃபாவில் இருந்து எழுந்திருப்பதை கண்டு தாத்தா மீசையை முறுக்கி சிரித்தார். ஏன ஆகாஷ், இன்னைக்கு என்னவோ இந்த சோஃபாவில் வந்து தூங்குற? ஏன் ஒரு ரூம்ல இருக்கிற பெட்ல இடம் பத்தலையோ என்று தாத்தா கிண்டல் செய்ய ஆகாஷ் எதுவும் பேச முடியாமல் அசந்து வழிந்து கொண்டே குளியலறைக்கு ஓடினான். தாமரை இதை பார்த்துவிட்டு பின்னாடி வந்து, என்னங்க தாத்தா ஏன் சிரிக்கிறாரு என்று கேட்க ஆகாஷ், நீயும் அந்த பசங்களும் சேர்ந்து என்ன நைட்டு முழுக்க அந்த சோஃபால உட்கார வச்சிட்டீங்கடி, இதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு ராத்திரி இருக்கு உனக்கு, நான் வரேன் என்று அவளை முறைக்க தாமரை கலகலவென சிரித்து விட்டு அந்த நாளை தொடங்கினாள். ஆகாஷ் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தான். ஆனால் அவனது வேலைகளில் கவனம் துளியும் செல்லவில்லை. நேற்று இரவு தாமரையின் அருகாமை கிடக்காமல் அந்த அறையின் அமைதியில் பசங்களுக்கு நடுவில் தவித்த அந்த தருணமே அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இன்னும் ஒரு நாள் இப்படி நடந்தா என்ன செய்யறது என்று பயந்தவனுக்கு திடீரென்று மனதிற்குள் ஒரு ஐடியா பளிச்சிட்டது. உடனே தன் பிஏவை அழைத்தவன் தனக்கு தேவையான சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்யும்படி கட்டளையிட்டான். எல்லாம் சரியாக செய்து முடித்த திருப்தியில் அவன் முகம் ஒரு தனி தேஜஸுடன் புன்னகைத்தது. அவன் முகத்தில் இருக்கும் அந்த மலர்ச்சியை கவனித்த கார்த்திக் உள்ளே நுழைந்தான். ஏய் ஆகாஷ், என்னடா இது, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு, உன் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கே என்று கேட்டான். அவனை ஒரு தீயை போல முறைத்த ஆகாஷ், அண்ணா பிள்ளைங்களா நீங்க பெத்து வச்சிருக்கீங்க, நைட்டு என்னடான்னா ஒருத்தன் என் மூஞ்சிலேயே காலத்துக்கு போடுறான், இன்னொருத்தன் என் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் காலத்துக்கு போடுறான், இப்படி இருந்தா நான் என் பொண்டாட்டி கூட எப்படி தானா சந்தோஷமா இருக்கிறது, நிம்மதியாவே தூங்க முடியல தெரியுமா என்று வருத்தமாக புலம்பினான்.
கார்த்திக் சிரித்து கொண்டே, இல்லடா, நேத்து தான் எல்லாரையும் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம் இல்லையா, ஒரு நாள் அவன் தாமரை கூட இருக்கணும்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல கேட்டதுனாலதான் நானும் ஓகே சொன்னேன். அதுக்காக டெய்லியும் ஒரு ரூம்க்கு அனுப்புவனா? எனக்கு தெரியாதடா உன்னோட சிச்சுவேஷன் என்று அவன் தோளில் கை வைத்து தேற்றினான். ஆகாஷிற்கு மனதில் இருந்த பாரம் சற்றே இறங்கியது. பிறகு ஆகாஷ் நிமிர்ந்து, அண்ணா, நான் ஒரு விஷயம் யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கேன் என்றான். என்னடா, அப்படி என்ன விஷயம் யோசிச்சு முடிவு பண்ணிருக்க? அது வேற ஒண்ணும் இல்லைண்ணா, தாமரை கூட்டிட்டு ஹனிமூன் போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் என்றான். வாவ், சூப்பர் ஆகாஷ், சூப்பரான பிளான். ஆமா, நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ பிரச்சனையில இருந்துட்ட. அன்னைக்கு நீங்க மேகமலைக்கு ஆசாசையா போனீங்க. ரம்யாவுக்கு டெலிவரி டைம்ல வந்த பிரச்சனைகளால நீங்க உடனே கிளம்பி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அது எவ்வளவு கில்ட்டி ஃபீல் ஆச்சு தெரியுமா? இப்ப வரைக்கும் அது என் மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துட்டு இருக்கு. அதையும் நீங்க இப்போ ஹனிமூனுக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு சுத்தி பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் என் மனசுக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் என்று கார்த்திக் நெகிழ்ந்து கூறினான். ஆகாஷ் அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். தேங்க்ஸ் அண்ணா, என்னோட சிச்சுவேஷனை நீங்க மட்டும்தான் கரெக்டா புரிஞ்சுப்பீங்க. சோ நாளைக்கு காலையிலேயே தாமரையை கூட்டிக்கிட்டு கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் சந்தோஷமாக. எங்கடா, வெளிநாட்டுக்கு ஏதாச்சும் கூட்டிட்டு போறியா என்று கார்த்திக் கேட்க, இல்லனா, இப்போதைக்கு வெளிநாட்டுக்கு போற ஐடியால இல்ல என்றார். அப்போ எங்க போறதா யோசிச்சு வச்சிருக்க? நான் என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு மூணாறு போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அங்க போய் ஒரு வாரம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரப்போறேன். சோ மறுபடியும் நீங்க தான் கம்பெனியையும் வீட்டையும் பாத்துக்கணும், சரியா? ஒரு வாரத்துக்கு என்னை யாருமே தொல்லை பண்ணக்கூடாது. அதையும் மீறி எனக்கு ஏதாவது போன் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா என் மொபைலையே நான் ஆஃப் பண்ணிடுவேன், சொல்லிட்டேன் என்று தீவிரமாக சொன்னான். அடப்பாவி, அப்ப நீ ஒரு தீவிரமான முடிவோட தான் இருக்கிறையோ என்று கார்த்திக் அதிர, ஆமா அண்ணா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது சொல்லுங்க? எப்பதான் என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்றது? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறதையே மறந்து போயிருவோம் போல இருக்கு. ஏதோ ரூம்மேட் மாதிரில இருக்கோம். இனிமேலும் அந்த மாதிரி நடக்க ஆகாஷ் என்னைக்கும் விட மாட்டான். அதனால நாளைக்கே என் பொண்டாட்டிய நான் மூணாருக்கு கடத்திட்டு போக போறேன். ஒரு வாரம் எங்க வாழ்க்கையில யாருமே இல்ல, எங்க 2 பேரை தவிர. நினைச்சாலே செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்குது இல்லனா என்று சந்தோஷமாக கூறினான். டேய், மறுபடியும் மறுபடியும் என் வயிற்றுல கொட்டிக்காதடா. நான் இங்க காஞ்சு போய் தவிச்சு போய் கிடக்குறேன். நீ என்னடானா ஹனிமூன் போறத பத்தி இவ்ளோ சந்தோஷமா என்கிட்டயே சொல்லி கனவா கண்டுகிட்டு இருக்க? என்னால முடியலடா. ஏண்டா இப்படி பண்ற? போறதா இருந்தா கம்முன்னு போயிட்டு வர வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்குடா என்ன நிக்க வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க என்று கார்த்திக் புலம்பினான். அண்ணா, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் அண்ணா. ஏன் இப்படி இருக்கீங்க? அதான் உங்களுக்கு ஆல்ரெடி 3 குழந்தை பிறந்தாச்சு. ஆனா இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகுற மாதிரியும் நான் வேணும்னே உங்களையும் அண்ணையும் பிரிச்சு வச்ச மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று ஆகாஷ் சிரிக்க, டேய், 3 குழந்தை ஆனா என்னடா, எனக்கு சின்ன வயசு தானே. நாங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணதுனால எங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறந்துட்டாங்க. அதுக்காக நாங்களும் வயசாயிடுச்சுன்னு சொல்லி ஓரமா உட்காந்துக்க முடியுமா? எங்க வாழ்க்கையையும் அனுபவிக்கணும் இல்லடா என்று கார்த்திக் வாதிட்டான். புரியுது புரியுது, அதான் அண்ணிய கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அது சரி, நேத்து நைட்டு நீயே தெரிஞ்சிருப்பியே பசங்களை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்க முடியாம அவஸ்தைப்படுறேன்னு. இதுல எங்கடா நான் என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்றது? அண்ணா, பசங்க தான் கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டாங்கல்ல, சோ அவங்களுக்கும் ஒரு தனி ரூமை ரெடி பண்ணி கொடுத்து ஸ்டே பண்ண வைங்க. இப்போ இருந்தே பழக்கப்படுத்துறது தான் நல்லது. அப்புறம் பெருசானா உங்களுக்கு தான் கஷ்டம், சொல்லிட்டேன் என்றான் ஆகாஷ். ஆமாண்டா, இத நானும் யோசிச்சிருக்கேன். ரம்யா கிட்டையும் சொன்னேன். அவளும் பசங்க கிட்ட பேசுறன்னு சொல்லியிருக்கா என்று கார்த்திக் கூறவும், சரி சரி, அது உங்க பிரச்சனை. நான் கிளம்புறதுக்கான ஏற்பாடையெல்லாம் பாக்குறேன். இப்ப நானும் தாமரை மட்டும் போயிட்டு வரோம்.
பசங்களுக்கு வெக்கேஷன் லீவ் விட்டதுக்கு அப்புறமா நாம எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து மறுபடியும் இன்னொரு டூருக்கு போயிட்டு வரலாம். அது வெளிநாடா இருந்தாலும் ஓகே தான் என்று ஆகாஷ் கூறினான். தன் தம்பியை பெருமையுடன் பார்த்த கார்த்திக் அவன் தோளில் தட்டி, பரவாயில்ல ஆகாஷ், நீ எங்களை பத்தியும் யோசிக்கிறியே, அதுவே பெரிய விஷயம். என்னதான் நான் உன் கூட பிறந்த அண்ணனா இல்லாட்டினாலும் என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா என்றதும் ஆகாஷ் அவன் கையை தட்டிவிட்டு, என்னண்ணா இது, என்ன பேச்சு, கூட பிறந்தவன் இல்லைன்னு என்ன பேச்சு பேசுறீங்க? நான் உங்களை என் கூட பிறந்தவனாதான் இப்போ வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுண்ணா என்றான். சரி சரி, நீ ஏன் ஹனிமூனுக்கு போற சந்தோஷத்துல இருக்க, எதுக்கு தேவையில்லாம பேசி உன் மனச கஷ்டப்படுத்தணும்? சரிடா, நான் கிளம்புறேன் என்று கார்த்திக் தன் வேலையை பார்க்க சென்றான். ஆகாஷுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் மீண்டும் சேரில் சென்று அமர்ந்தவன் எப்பொழுது வீட்டுக்கு போய் தாமரையிடம் இந்த விஷயத்தை பற்றி கூறப்போகிறோம் என்று ஒரே ஆர்வமாக காத்திருந்தான். அப்பொழுது அவனது பிஏ வந்து, எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் என்றான். எஸ், உள்ளவா. பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடுமே பண்ணி முடிச்சிட்டேன், எல்லாமே பக்காவா ரெடி. ஓகே, நான் ஊர்ல இல்லாத நேரத்துல கார்த்திக் அண்ணாவுக்கு நீ தான் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கணும், ஓகேவா? கண்டிப்பா பாஸ், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று பிஏ சொல்ல, சரி நீ போ என்றான் ஆகாஷ். அதற்கு மேல் வேலையை தொடர விருப்பம் இல்லாமல் வீட்டை நோக்கி கிளம்ப தயாரானான். ஆகாஷ் அலுவலகத்திலிருந்து மிகுந்த உற்சாகத்துடன் வீடு திரும்பினான். அந்த மாலை பொழுது அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்திருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் அவனது கண்கள் தாமரையைத்தான் தேடின. அவள் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்க மெதுவாக அவளது பின்னால் சென்று அவள் இடுப்பை இறுக்கமாக அணைத்து அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தினை புதைத்தான். தாமரை சற்றென்று திரும்பி, ஆகாஷ், என்ன இது, எல்லாரும் வெளியேதான் இருக்காங்க என்று வெட்கத்தில் சிவந்தாள். இருக்கட்டும் டி, நாளைக்கு நாம போக போற அந்த மூணார் பயணத்தை நினைச்சாலே எனக்கு பொறுக்கல என்று அவன் காதோறும் கிசுகிசுத்தான். என்ன, மூணார் போறோமா என்று அதிர்ச்சியாக கேட்க, ஆமாண்டி, ஒரு வாரம் நம்ம ஹனிமூனுக்கு போறோம், இன்னைக்கே நைட்டு எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன் என்றவன் தாத்தாவின் சத்தம் வர வேகமாக அவள் கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு அறைக்கு ஓடிவிட்டான். அன்று இரவு உணவு மேஜையில் அனைவரும் அமர்ந்திருந்தனர். தாத்தா, கார்த்திக், ரம்யா என அனைவரும் இருக்க ஆகாஷ் அனைவரையும் பார்த்து, தாத்தா, ஹன்னி, நாளைக்கு காலையில நான் தாமரையை கூட்டிக்கிட்டு மூணாருக்கு ஹனிமூன் போறேன், ஒரு வாரம் அங்கேயே இருக்க போறோம் என்று அறிவித்தான். அனைவரும் ஒரே குரலில், ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா போயிட்டு வாங்க என்று மனதார வாழ்த்த, உணவு முடிந்ததும் தங்களுக்கு தேவையான உடைகளை பேக் செய்ய தொடங்கினர். தாமரை தன் சேலைகளை எடுத்து அடுக்கும் போது ஆகாஷ் அவளுக்கு பின்னால் வந்து அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். அவள் கூந்தலில் இருந்த மல்லிகையின் மனம் அவனை மேலும் கிறங்க வைத்தது. ஆகாஷ் ப்ளீஸ், நாளைக்கு நம்ம ஹனிமூன் போக போறோம்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன் என்று அவனை மென்மையாக விளக்கினாள். ஆனால் ஆகாஷோ அவளை விடவில்லை. அது நாளைக்கான கோட்டாடி, இது இன்னைக்கு நைட்டு கோட்டா. நேத்து நைட்டு என்ன அந்த சோஃபாவில தவிக்க விட்டு தூங்க வச்சல்ல, அதுக்கு இதோ இப்பவே உனக்கு தண்டனை என்று கூறி அவளை அப்படியே சரித்து மெத்தையில் வீழ்த்தினான். அறையின் கதவுகள் பூட்டப்பட்டதும் அந்த மெத்தையில் அவர்கள் இருவரின் காதலும் புதிய பரிமாணம் எடுத்தது. ஆகாஷ் ஒரு வேட்டைக்காரனை போல அவள் மீது படர்ந்து அவள் கன்னங்கள், இதழ்கள், காது மடல்கள் என எதையும் விடாமல் முத்தங்களால் மூழ்கடித்தான். அவன் ஒவ்வொரு முத்தமும் அவளது ஆடையை தளர்வாக்கி கொண்டிருந்தது. அவள் அணிந்த உடையின் நுணுக்கமான முடிச்சுக்களை அவிழ்த்தவன் அவள் மேனியின் ஒவ்வொரு அங்குலத்தையும் தன் விரல்களால் வருடி அந்த தீண்டலில் அவள் உடல் நடுங்க செய்தான். தாமரை உணர்ச்சியின் உச்சத்தில் அவன் முதுகை கீறிவிட்டு அந்த இன்பத்தில் தன் கண்களை மூடினாள். ஆகாஷ் அவளது தொப்புள் குழியில் தன் எதிர்களை பதித்து அங்கிருந்து அவள் உடல் முழுவதும் ஒரு காம ஊர்வலத்தையே நடத்தினான். தாமரை தன் கணவனின் அந்த ஆக்ரோஷமான அன்பை உணர்ந்து அவனை தன்னுள் முழுமையாக இழுத்து கொண்டாள்.
அந்த அறையில் அவர்களின் மூச்சுக்காற்று மட்டும் இசையாய் இருந்தது. ஆகாஷ் அவளை ஒரு மென்மையான மலராகவும் அதே சமயம் ஒரு காதலனாகவும் ஆட்கொண்டான். நீண்ட நேரமாக நடந்த அந்த சங்கமம் அவர்கள் பிரிந்திருந்த அத்தனை நாட்களின் தவிப்பையும் தீர்த்தது. அவர்கள் உடல்கள் ஒன்றிணைந்து அந்த இரவின் மௌனத்தில் ஒரு போராட்டத்தை எட்டினர். அந்த இரவு முழுவதும் அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரியாமல் பிணைந்திருந்தனர். ஆகாஷ் அவளை பின்னியபடி அவளது மூச்சுக்காற்றை ரசித்தபடி அவளை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தான். அவள் அவன் மார்பில் தலை சாய்ந்து உறங்க ஆகாஷ் அவளையே பார்த்து கொண்டு, நாளைக்கு மூணார்ல இன்னும் ஜாலியா இருக்கலாம்டி என்று புன்னகைத்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த இரவு அவர்கள் காதலின் மிக ஆழமான இனிமையான இரவாக அமைந்தது. அடுத்த நாள் காலை விடிந்ததும் அந்த பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தந்தது. தயாராகிவிட்டு ஆகாஷும் தாமரையும் கீழே வரும்போது குடும்பத்தினர் அனைவரும் ஹாலில் அவர்களுக்காக காத்திருந்தனர். அந்த காலை நேரத்தில் சிரிப்பு பேச்சும் கலந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உற்சாகமாக சாப்பிட்டு முடிக்க, கிளம்பும் நேரம் வந்ததும் தாத்தா, முதல்ல போய் சாமி கும்பிட்டு வாங்கடா என்று சொல்ல இருவரும் பக்தியுடன் சாமி கும்பிட்டு தாத்தாவின் கால்களிலும் விழுந்து ஆசி வாங்கி கொண்டு வாசலுக்கு வந்தனர். அப்பொழுது குழந்தைகள் இருவரும், நாங்களும் சித்தி கூடவே வரோம், எங்களை விட்டுட்டு போகாதீங்க என்று அடம் பிடிக்க தொடங்க அவர்களை சமாதானப்படுத்துவதற்குள் ஆகாஷுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. ஐயோ, இவங்க இப்போ நம்ம கூடவே வந்துட்டா நம்ம என்ன பண்றது என்ற பயம் ஆகாஷின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஒரு வழியாக கார்த்திக்கும் ரம்யாவும் அவர்களை பிடித்து சமாதானமும் செய்தனர். குழந்தைகள் பிடிவாதமாக, சரி போயிட்டு வாங்க, ஆனா வரும்போது எங்களுக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வரணும் சொல்லிட்டேன் என்று மிரட்ட ஆகாஷ் சிரித்து கொண்டே, கண்டிப்பா செல்லும், உங்களுக்கு வாங்காம நான் வேற யாருக்கு வாங்க போறேன், கண்டிப்பா வாங்கிட்டு வரோம் என்று அவர்களை அணைத்து விட்டு கிளம்பினான். அந்நேரம் சரியாக வீட்டிற்கு வெளியே ஒரு பிரம்மாண்ட கார் வந்து நின்றது. அதை பார்த்ததும் அனைவரும் அதிர்ச்சியில் குறைந்தனர். தாத்தா தன் புருவத்தை உயர்த்தி, ஏன் ஆகாஷ், உன்னோட கார் என்னாச்சு, இது என்ன புதுசா இருக்கு, யாரோடது என்று வியப்புடன் கேட்டார். ஆகாஷ் பெருமிதத்துடன், இதுவும் நம்ம கார் தான் தாத்தா, டிராவலுக்கு ஈஸியா வசதியா இருக்கும்னு புதுசா வாங்கியிருக்கேன், இதுல தான் நாங்க மூணாருக்கு போக போறோம் என்றான். அப்பொழுது டிரைவர் காரில் இருந்து இறங்கி வந்து ஆகாஷுக்கு வனம் திருக்கிவிட்டு லக்கேஜ்களை டிக்கியில் ஏற்றினான். டிரைவர், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம் என்று சொல்ல கார்த்திக் ஆகாஷின் கையை பிடித்து தனியாக இழுத்து சென்றவன் சந்தேகத்துடனேயே, ஏண்டா ஆகாஷ், டிரைவரை வச்சுக்கிட்டா போக போற, ஹனிமூன் போகும்போது டிரைவர் கூட இருந்தா எப்படிடா நீ ஃப்ரீயா இருப்ப, உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காதா, நீயும் தாமரையும் எப்படி கொஞ்சிக்கிட்டு போக முடியும் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டான். ஆகாஷ் சிரித்து கொண்டே, அண்ணா, அது ஒன்றும் சாதாரண கார் இல்லை, அதுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் நான் ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணிட்டேன், என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் எங்களுக்கு ஒரு பெட்ரூம் மாதிரி தான், டிரைவர் பாட்டுக்கு காரை ஓட்ட போறாரு, எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது என்று சொன்னதும் கார்த்திக் வாயில் கையை வைத்து கொண்டு, அட பாவி, ஒரு ஹனிமூன் போறதுக்கு இவ்வளோ அக்க போறா, நீ பெரிய ஆளுதான்டா. ஆமாண்ணா, இங்கிருந்து மூணார் போற வரைக்கும் நாங்க பொம்மை மாதிரி உட்கார்ந்துகிட்டே போக முடியுமா, நான் டிரைவ் பண்ணா அவகிட்ட சின்ன சின்ன சில்மிஷங்கள் எதுவுமே பண்ண முடியாது, டிரைவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நாங்க எப்படி ஃப்ரீயா இருப்போம், அங்க போற வரைக்கும் அமைதியா உட்காந்துட்டு வர்றது நல்லாவே இருக்காது இல்லையா, அதான் இந்த ட்ரிப்பை செம்மையா என்ஜாய் பண்ணணும்னு இப்படி முடிவு பண்ணேன், இது தாமரைக்கே ஒரு சர்ப்ரைஸ் என்றான். கார்த்திக் சிரித்து கொண்டே, தாமரைக்கு மட்டுமில்ல எனக்கும் இது சர்ப்ரைஸ் தாண்டா, ஆனா நீ பண்ற அலப்புறதான் தாங்க முடியல, உன் பொண்டாட்டி உன்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டா, நல்லா கொஞ்சு என்று கலாய்த்தான். உடனே ஆகாஷ், ஏன் உங்களுக்கு பொறாமையா இருக்குதா, அங்க அண்ணன் நிக்கிறாங்க, போய் அவங்கள நல்லா கொஞ்சுங்க, கொஞ்சிட்டாலும் அவ பக்கத்துல போனாலே கிட்ட கூட சேர்க்க மாட்டேங்கிறாளே, என்ன 4வது குழந்தைக்கு திட்டம் போடுறீங்களான்னு அடிச்சு விரட்டி விடுறா, இதுல எங்கடா போய் நான் கொஞ்சறது, என் நிலைமை ரொம்ப கஷ்டம் தாண்டா என்று புலம்ப, சரி சரி, அதெல்லாம் உங்க ஃபேமிலி மேட்டர், எனக்கு எதுக்கு அதெல்லாம்,
ரைட்ரா, நீ கிளம்பு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். ஆகாஷ் தாத்தாவிடம் சென்று, தாத்தா நாங்க கிளம்புறோம், அண்ணி பசங்களெல்லாம் பாத்துக்கோங்க, நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு தாமரையிடம் கை நீட்டினான். அவள் மென்மையாக அவன் கையை பிடித்து கொண்டாள். அவளது முகத்தில் காதலும் எதிர்பார்ப்பும் மின்ன அவளை அழைத்துச் சென்று காரில் அமர வைத்தான். அவனும் உள்ளே ஏறி கதவை சாத்த கார் மெதுவாக புறப்பட்டது. அந்த பயணம் அவர்களின் காதலில் ஒரு புதிய அத்தியாயமாக தொடங்கிக் கொண்டிருந்தது. கார் நகரத் தொடங்கியதும் தாமரை காரின் உட்புறத்தை பார்த்தாள். அது ஒரு கார் போலவே இல்லை, ஒரு சொகுசு அறையை போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஜன்னல்கள் அனைத்தும் கருப்பு நிற திரைகளால் மூடப்பட்டிருக்க, உள்ளே மென்மையான வெளிச்சமும் பூக்களின் வாசனையும் அந்த இடத்தையே ஒரு காதல் சொர்க்கமாக மாற்றியிருந்தது. டிரைவர் இருக்கைக்கு பின் இருக்கும் இருக்கையில் இடையில் ஒரு தடுப்பு இருந்ததனால் அவர்களுக்கு முழுமையான தனிமை கிடைத்தது. தாமரை அந்த இடத்தை பார்த்து வியந்து, ஆகாஷ் என்ன இது, கார்தானா, உள்ள இவ்ளோ வசதியா இருக்கு என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆகாஷ் அவள் அருகில் நெருங்கி அவள் இடுப்பை சுற்றி தன் கைகளை முறுக்கியவன் அவளது கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்து, இது வெறும் கார் மட்டும் இல்ல தாமரை, இது என் தேவதையை சுமந்து செல்ல போகிற ரதம். அடுத்த ஒரு வாரத்துக்கு இதுதான் நம்ம உலகம். வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம உன்னையும் என்னையும் தவிர வேற யாருமே இங்க இருக்க மாட்டாங்க என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான். தாமரை அவன் அணைப்பில் கட்டுண்டு போனாள். அவன் குரலில் இருந்த அந்த ஆழமான கவர்ச்சியும் அவன் கைகளின் கதகதப்பும் அவளை ஏதோ ஒரு மயக்கத்திற்கு தள்ளியது. நீங்க எப்பவுமே இப்படித்தானா ஆகாஷ், எனக்கு கொஞ்சத்துக்குன்னே புது புது ஐடியா வச்சிருக்கீங்களே என்று செல்லமாக கடிந்து கொண்டாள். ஆகாஷ் அவள் முகத்தை நிமிர்த்தி அவளது இதழ்களை பார்த்தவன், உன்னை இன்னும் எந்தெந்த விதமா கொஞ்சம் முடியுமோ அப்படி எல்லாம் கொஞ்சணும்னு எனக்கு ஆசை. நீ என் பக்கத்துல இருக்கும்போது என் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது தாமரை. உன் மனம், என் பார்வை, உன் வாசம், உன்னோட ஸ்பரிசம், இதெல்லாம் உன்னை தாண்டி வேற எதையுமே என்னை யோசிக்க விட மாட்டேங்குது என்று கூறிவிட்டு அவள் உதடுகளில் நீண்ட மென்மையான முத்தத்தினை பதித்தான். அந்த முத்தம் வெறும் அன்பல்ல, அது அவளது மொத்த உடலையும் சிலிர்க்க வைத்தது. கார் மென்மையாக சீரிப்பாய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் உள்ளே அவர்கள் இருவருக்கும் இடையே உருவான அந்த மின்சாரம் அந்த பயணத்தின் தூரத்தை குறுகச் செய்தது. தாமரை மெதுவாக அவன் மார்பில் தலை சாய்த்து, ஆகாஷ் எனக்கு இப்பவே பயமா இருக்கு, இந்த ஒரு வாரம் நம்ம ஹனிமூனை எப்படியெல்லாம் கொண்டாட போறீங்களோன்னு என்று அவள் குரல் தழுதழுக்க, ஆகாஷ் அவள் கூந்தலை தன் விரல்களால் கோதி, பயப்படாத தாமரை, இந்த ஒரு வாரம் முழுக்க ஒவ்வொரு நொடியும் உன் உடலோடும் மனதோடும் நான் ஒன்றி போய் வாழ போறேன். உன்னை ரசிக்க, உன்னை முத்தமிட, உன் மேனி முழுவதையும் என் காதலால நிரப்ப எனக்கு பல 100 ஆண்டுகள் கூட பத்தாது. நீ எனக்கானவ, உன்னை முழுசா அனுபவிக்கணும்னு தான் நான் இந்த 3 ட்ரிப்பையே பிளான் பண்ண என்று கூறினான். அந்த காரின் முட்புறத்தில் நிலவிய அந்த மெல்லிய வாசனையும் ஆகாஷின் அந்த ஆக்ரோஷமான கொஞ்சல்களும் சேர்ந்து தாமரையை முழுவதுமாக அவன் வசப்படுத்தியது. கார் போய்க் கொண்டிருந்தது. ஆகாஷ் அவளது இடுப்பை பிடித்து தன் மடி மீது இழுத்து போட்டுக்கொண்டான். அவள் முகம் அவனது கழுத்தருகே இருக்க, அவள் சுவாசம் அவனது தோள்களில் பட்டது. அவனது ஒவ்வொரு அசைவும் அவளை தூண்டிவிட, தாமரை, ஆகாஷ் கார்ல போயிட்டு இருக்கும்போது என்ன இது, அப்புறம் டிரைவர் அண்ணா என்று தடுமாறியதும், டிரைவர் கார் ஓட்டுற வேலையை மட்டும்தான் பாப்பாரு மேடம், நான் என்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு இது பிடிக்கலையா என்று அவன் அவளது உதடுகளின் ஓரத்தை மென்மையாக கடித்து தன் காதலின் தீயை இன்னும் அதிகமாக்கினான். அவன் தன் கைகளை அவளது சேலையின் நுணுக்கமான வேலைப்பாடுகளுக்குள் ஊடுருவ செய்தான். அவளது மென்மேனியில் அவன் விரல்கள் படர தாமரை அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு, நீங்க ரொம்ப மோசம் ஆகாஷ், என்னையும் மீறி என்னை உங்ககிட்ட சரணடைய வைக்கிறீங்க என்று முணுமுணுத்தாள். ஆகாஷும் சிரித்து கொண்டே, அதுதான் என் வெற்றி தாமரை, உன்னோட ஒவ்வொரு அங்குலமும் எனக்கு மட்டுமே சொந்தம்னு இந்த உலகத்துல ஒவ்வொரு செகண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்றான். அவன் அவளது இதழ்களை மட்டும் முத்தமிடவில்லை, அவளது கழுத்து வளைவு, காதோரம் என அத்தனையும் தன் ஆதிக்கத்தில் கொண்டு வந்தான். அவள் மூச்சு காற்று சீரற்று திணற, ஆகாஷ் போதும் நான் என்று அவள் சொல்ல வந்ததை அவன் முத்தமிட்டு தடுத்தான்.
அந்த சொகுசுக்காரின் அந்தரந்த திரைகளுக்கு பின்னால் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு காதல் வேகம் தொற்றிக்கொண்டது. ஆகாஷ் அவள் காதருகே சென்று மிக மெல்லிய அதே சமயம் ஆழ்ந்த குரலில், இன்னும் மூணாறு போய் சேர நிறைய டைம் இருக்கு தாமரை. அது வரைக்கும் உன் மேனியோட ஒவ்வொரு பாகத்தையும் நான் என் முத்தங்களாலேயே செதுக்க போறேன். உனக்கு வலிக்குமோ இன்பம் தருமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என் ஒவ்வொரு முத்தமும் உன் உயிர் வரைக்கும் போய் சேரணும், சரியா என்று அவன் அவளை இன்னும் நெருக்கமாக தன் பக்கம் இழுத்து கொண்டான். தாமரை அவன் நெஞ்சில் தலை சாய்த்து, உங்ககிட்ட நான் மொத்தமா தோத்துட்டேன் ஆகாஷ். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவனது சட்டையை பிடித்து இழுத்து அவன் இதழ்களில் தன் இதழ்களை பதித்தாள். அந்த கார் ரோட்டில் சென்று கொண்டிருக்க உள்ளே காதலின் வேகம் மலை உச்சியை விட அதிகமாகவே இருந்தது. ஆகாஷ் அவளை ஒரு குழந்தையைப் போல ஏந்தி அந்த இருக்கையில் இன்னும் வசதியாக சாய்ந்து கொண்டு அவளது ஆடைகளை மெல்ல விலக்கி அவள் மேனியின் அழகை வியந்து ரசித்தான். ஒவ்வொரு முத்தமும் ஒரு கதையை சொல்ல அந்த பயணம் அவர்களுக்கு தேனிலவின் முன்கதவாக மாறியது. ஆகாஷ் அவள் கண்களை ஆழமாக பார்த்து, தாமரை, இந்த மூணார் பயணம் நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுது. உன்னை எனக்கு கொடுத்த அந்த தெய்வத்துக்கு நான் இந்த ஒரு வாரம் முழுக்க நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்று அவளை அணைத்து கொண்டு ஜன்னல் வழியே தெரிந்த இயற்கையை ரசிக்க தொடங்கினான். ஆனால் அவன் கண்கள் மட்டும் அந்த பயணத்தின் ஒவ்வொரு கணத்திலும் தாமரையின் மீதே இருந்தன. அந்த பயணத்தின் பெரும் பகுதியை அவர்கள் காரின் உள்ளே இருந்த அந்த சொகுசு அறையிலேயே கழித்தனர். மலையடிவாரத்தை நெருங்கும் போது காரில் இன்டர்காம் ஒலிக்க ஆகாஷ் அதை எடுத்து பேசினான். அப்பொழுது டிரைவர், சார், நாம இப்போ மலையேற போறோம் என்று சொல்ல ஆகாஷ் காரை ஒரு ஓரமாக நிறுத்த சொன்னான். வண்டி நின்றதும் ஆகாஷ் தாமரையை பார்த்து, தாமரை, நம்ம இப்போ மலையேற போறோம். மலைப்பாதையின் அழக பார்க்க உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? அதனால இந்த பெட்ரூம் செட்டப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நாம சாதாரண சீட்ல போய் உட்காந்துக்கலாம். அப்பதான் ஜன்னல் வழியா வெளியில தெரிகிற அழக ரசிக்க முடியும் என்றான். தாமரை ஆச்சரியத்துடன், அது எப்படி ஆகாஷ் முடியும்? இவ்வளோ பெரிய செட்டப்பை எப்படி மாத்த முடியும் என்று கேட்க ஆகாஷ் சிரித்து கொண்டே, ஓ மாமன் நினைச்சா அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிரும். நீ ஃபர்ஸ்ட் கீழே இறங்கி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு வா. அதுக்குள்ள உன் மாமா இந்த காரை எப்படி மாத்திரன்னு மட்டும் பாரு என்று சொல்லி அவளிடம் தண்ணீர் பாட்டிலை கொடுத்து கீழே இறக்கிவிட்டான். தாமரை கீழே இறங்கி சென்று ஃபேஸ் வாஷ் செய்துவிட்டு திரும்பும் பொழுது ஆகாஷ் காரின் உட்புறத்தில் இருந்த ஒரு சுவிட்சை அழுத்த 2 நிமிடத்தில் அந்த சொகுசு அறையின் அமைப்புகள் அனைத்தும் மறந்து சொகுசான பயணிகள் இருக்கைகளாக கார் மாறி இருந்தது. இதை பார்த்த தாமரை கண்களை விரித்து ஆச்சரியத்துடன், ஆகாஷ், என்ன ஆச்சரியம் இது? உங்ககிட்ட இப்படி எல்லாம் கூட பிளான் இருக்கா என்று வியப்புடன் கேட்டாள். ஆகாஷ் அவளை பார்த்து கண்ணடித்து, என் அழகு பொண்டாட்டிக்காக நான் இன்னும் எவ்வளோ தீவிரமான பிளான்கள் வேணாலும் பண்ணுவேன் என்று சொல்ல தாமரையின் முகம் வெட்கத்தில் செவ்வானமாக சிவந்தது.